Dear students, in the last class, we have seen about Jane's Eyre's struggling life in Gateshead. Now, we are going to see about the gist of the previous class. I hope you enjoy or eagerly waiting for this session. Okay, Jane lost her parents when she was 10 years old. So, she had to live with her aunt Mrs. Reed in a town called Gateshead. She had three cousins who ill-treated her. Her aunt locked her in a red room. Only Bessie, the servant maid, showed her some concern and love. Her aunt wrote a letter to Mr. Brocklehurst and sent her to Lowood. Jane Eyre கேட்ஸ்கேட்டில் அவங்க அத்தை வீட்டில் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சாங்க. ரெட் ரூம்லலாம் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அங்கே என்னென்ன அவங்க ஸ்ட்ரகிள்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் கேட்ஸ்கேட்டில் பார்த்தீங்க. இனிமேல் அவங்க லைஃப் லோவுட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஃபிகர் அவுட் த glossary வித் ஈஸி தமிழ் மீனிங். சப்பர், டின்னர், இரவு உணவு. இரவில் நாம் எடுத்துக்கூடிய உணவு சப்பர். கொஞ்சம் அதிகமான டிஷ்ஷஸ் இருந்தால் டின்னர். சியூ, ஸ்டிச், தையல். ஹெசிடேட், அன்சர்டைன், தயங்கி பண்ணுறது ஹெசிடேட். சேரிட்டி, கைண்ட்னஸ், தொண்டு. ஆர்ஃபன், a child whose parents are dead. தாயும் தந்தையும் இல்லாதவங்களுக்கு ஆர்ஃபன். predisposed, affecting, நோய் தாக்கும் நிலை. predisposed, affecting. tedious, tough, கடினமான. luggages, bags, பயண சாமான்கள். pretty, beautiful, அழகான. lawn, grassland, புல்வெளி. soul, spirit, ஆன்மா. entertain, delight, மகிழ்விக்க. Okay students, you just imagine we are all at Lowood. What happened to Jane? Just wait and see. The driver wakes up Jane. She is let off at the gates at Lowood. She meets Miss Miller and Miss Temple. The driver wakes up Jane. She is let off at the gates of Lowood. She meets Miss Miller and Miss Temple. Miss Miller, Jane Eyre? Jane, yes madam. Dear students, இந்த சீன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா லோவுட். இப்போ கேட்ஸ் ஹெட்லேருந்து லோவுட்டுக்கு படிக்கிறதுக்காக ஜேன் ஏர் வராங்க. டிரைவர் ஜேன் ஏர் கூட்டிகிட்டு வந்து என்னென்னா இந்த லோவுட்டில் வந்து விடுறாங்க. அப்போ இந்த டீச்சர்ஸ் வந்து என்னென்னா ரிசீவ் பண்ணுறாங்க. மிஸ் மில்லர் அவங்க தான் கேட்குறாங்க, நீங்கள் ஜேன் ஏரா? ஜேன் சொல்கிறாங்க, நான் தான் மேடம் அப்படிங்கிறாங்க. இது லோவுட்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய முதல் சீன். மிஸ் மில்லர், this way. They cross the stage where Miss Temple is waiting. Jane enters a dark stone building. All are quiet. She neither sees or hears any other student. Jane Eyre லோவுட்ல இறங்கினோடனே அவங்களுடைய முதல் டீச்சரை பார்க்குறாங்க. அவங்க தான் மிஸ் மில்லர். மிஸ் மில்லரை பார்த்தோன்னே அவங்க வந்து என்னென்னா ஜேன் ஏரான்னு கேட்குறாங்க. ஜேன் ஏர் வந்தோன்னா ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு பழைய பில்டிங் நோக்கி அவங்க போகிறாங்க. அங்கே வந்து என்ன அப்படின்னா மிஸ் டெம்பிள் நிற்கிறாங்க. அது அந்த கான்வென்ட்னால பில்டிங் எல்லாம் பழசாக இருக்குது, ஸ்டோன் பில்டிங்காக இருக்குது. அங்கே எந்த ஒரு சத்தமும் கேட்கல. பசங்க படிக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே அந்த இடத்துல இல்லாதனால ஜேன் ஏருக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. மிஸ் டெம்பிள், திஸ் சைல்ட் இஸ் வெரி யங் டு பி சென்ட் alone. She had better be put to bed soon. She looks tired. Are you tired? Jane, a little madam. Miss Temple, and hungry too, no doubt. Let her have some supper before she goes to bed. Miss Miller to Jane, is this the first time you have left your parents to come to school? My little girl. Jane, my parents are dead. How sad. Jane ஓடைய பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கனிவாக விசாரிக்கிறாங்க. மிஸ் டெம்பிளும் ஜேனும், சாப்பிட்டியாமா? அவ்வளோ தூரம் வந்தியே, ரொம்ப பயண களைப்பாக இருக்குது, நீ சீக்கிரமாக தூங்க வைக்கணும், சரியாக சாப்பிட்டு போய் படுமா. இந்த மாதிரி அந்த கனிவான சொற்களை கேட்கும்போது அவளுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே கேட்ஸ்கேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் எங்கேயுமே வரல.
அவங்களோட ஆண்ட் வாயிலிருந்து வரல, அந்த சிறுமியோட கசின்ஸ் வாயிலிருந்து வரல. பெஸி அந்த சர்வன்ட் மெய்டு மட்டும் கொஞ்சம் அக்கறையோட பார்த்துக்கிட்டாங்க. அதுவும் அவங்களோட மாஸ்டர்ஸ் இல்லாத நேரமா பார்த்து. ஆனா இங்க லோவுட் இன்ஸ்டிடியூஷன் வந்தோடனே மிஸ் மில்லரும் மிஸ் டெம்பிளும் 2 டீச்சர்ஸும் ரொம்ப ஹம்பிளா, பொலைட்டா அந்த பொண்ணு வந்து தன்னோட ஸ்டூடெண்ட் கூட நினைக்காம ரொம்ப கனிவா விசாரிக்கிறாங்க. மிஸ் டெம்பிள், "ஹோ, ஐ see. Can you read and write?" Jan, "Yes, madam." Miss Temple, "And sew? Do you sew?" Jan, "A little." Miss Temple touches her cheeks gently. "I hope you shall be a good girl, Jan Eyre." Jan, "Yes, madam." Miss Miller and Jan exit. The next day, Miss Miller and Jan enter a wide, long room. There are many girls of age 10 to 20. All are uniformly dressed. The room is noisy. ஜானர் அப்பா அம்மா இல்லாத ஒரு சிறுமின்னு தெரிஞ்ச உடனே அவங்க இன்னும் ரொம்ப அக்கறையுடன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "கண்ணு, உனக்கு எழுது படிக்க தெரியுமா? உனக்கு தைக்க தெரியுமா?" இதெல்லாம் கேட்டோடனே ஜானருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்களோட ரொம்ப சகஜமாக ரொம்ப காலம் பழகியவங்களை போல பேச ஆரம்பிக்கிறாங்க. "சரிம்மா, நீ ரெஸ்ட் எடுமான்னு" சொன்னானே. அந்த இரவு அவளுக்கு ரொம்ப இனிமையாக கழிந்தது. லோவுட் இன்ஸ்டிடியூஷன் முத நாளே அவங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக அமைந்தது. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, நல்லா எழுது படிக்க தெரிஞ்சதுனால ஜானை 4th கிளாஸில் அவங்க சேர்த்துறாங்க. அங்கே எல்லா பெண்களும் யூனிஃபார்மில் இருக்காங்க. ஏதோ சத்தமாக இருக்குது. ஜானர் அப்போ தான் முதல் அனுபவம் அங்கே லோவுட் இன்ஸ்டிடியூஷனில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அட் லோவுட் she met Miss Miller, who took her to Miss Temple. She was very kind to her. Both Miss Miller and Miss Temple both are kind to Jan Eyre. Miss Temple asked Jan about her parents. They were so concerned and showered love as well as Bessie. Miss Miller, "Silence!" The girls quietened immediately. "Go to the wash." When the girls get there, they hesitate. "What's the matter? Time to wash." Girl, Miss Miller, "What is it?" Girl, "The water is frozen again." Miss Miller, "Very well. Monitors, remove the basins." Miss Temple enters. Miss Miller ஜானை அறிமுகப்படுத்துறதுக்காக வகுப்பு அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே மாணவிகள் ஒருத்தர் பேசிட்டு ரொம்ப கூச்சலாக இருந்ததுனால அவங்க மாணவிகளை வந்து சைலன்ஸ் சொல்லி அதட்டுறாங்க. "இது என்ன நேரம்? போய் கை கழுவிட்டு வாங்க. இட்ஸ் டைம் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ்" அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு மாணவி சொல்கிறாங்க, "தண்ணியெல்லாம் ரொம்ப ஃப்ரோசன், அதாவது குளிர்ந்து போயிருக்கு, உறைஞ்சி போயிருக்கு" அப்படிங்கிறாங்க. உடனே சரி பரவாயில்ல, "கால் த மானிட்டர்ஸ், ஹியர் த நியூ வேர்ட்ஸ்." மானிட்டர்னா லீடரை கூப்பிடுங்க, போய் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஜான் அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது புது ஒரு சிறுமி இல்லை. அந்த இடத்துல ஜான் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறாள். மிஸ் மில்லர், "The new girl. Where shall I put her, Miss Temple?" Miss Temple, "Perhaps the 4th form." Miss Miller, "But she is so little." Miss Temple, "She can read and write. I think she will do well there." Miss Miller, "Yes." Miss Temple, "Jan is put in Form 4. Jan is put in Form 4. After lunch, Miss Miller asked the girls to go to the garden. Miss Miller and Miss Temple exit and Helen enters and reads a book. ஜான் வகுப்பறையில் நின்றுட்டு இருக்கும் பொழுது மிஸ் டெம்பிளும் உள்ளே வராங்க. அப்போ மிஸ் மில்லர் மிஸ் டெம்பிள்கிட்ட இந்த பொண்ணை எந்த வகுப்பில் போடலான்னு சொல்லி கேட்கும்போது, இது 4th ஸ்டாண்டர்டு போடலாமே அப்படின்னு சொல்லி மிஸ் டெம்பிள் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு தான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது, எப்படி 4th ஸ்டாண்டர்டில் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, "பரவாயில்ல, இந்த பொண்ணு தான் எழுத படிக்க தெரியுமில்ல, ஷீ கேன் ரைட் அண்ட் ரீட், ஷூ பண்ண கூட தெரியும், அதனால் இந்த பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் போடலான்னு சொன்னான்னு தட்ஸ் அ குட் ஐடியா" அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்ரிஷியேட் பண்ணி 4th ஸ்டாண்டர்ட் போடுறாங்க. இப்போ ஜான் எத்தனாவது படிக்க போகிறாங்க? 4th ஸ்டாண்டர்ட். ஜான் 4th ஸ்டாண்டர்டில் இருக்காங்க. லஞ்ச் டைம்னால அவங்க மில்லரும் மிஸ் டெம்பிள் என்ன பண்ணுறாங்க, "சரி கொஞ்சம் கார்டன் போயிட்டு வாங்கம்மா" அப்படிங்கிறாங்க. பொண்ணுங்க எல்லாம் வந்து என்னென்னா கார்டனுக்கு போகும்போது எல்லாம் சந்தோஷம் பேசிட்டு உலாவிட்டு இருக்காங்க. அப்போ ஜான் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அமைதியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாராக இருக்கும், என்ன படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆவல் அந்த பொண்ணை தேடி பக்கத்தில் போகிறாங்க.
Okay, students, it's a time for conclude. Miss Temple asked Jan if she knew to read and write. Then she asked Miss Miller to put her in the fourth form. In the garden here, there is a dialogue is going between Jan and Helen. Jan starts. Is your book interesting? Helen, I like it. Hands it to her. You may look at it. Jan. Jan looks at the book. I think it is too difficult for me. Returns it. Helen, you read one of your age. Jan, my name is Jan Eyre. What is your name? Helen, Helen Burns. எல்லா சிறுமிகளும் விளையாண்டுருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் படிச்சுட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே ஜான் அந்த பொண்ணை தேடி போனாங்கல்ல, அந்த பொண்ணுகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க கேட்குறாங்க. ஏற்கனவே படிருக்கோம். ஜான்ஸ் பெஸ்ட் ஹாபி இஸ் ரீடிங். அந்த ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்தோமா இல்லையா, பிவிக்ஸ் பிரிட்டிஷ் பேர்ட்ஸ் புக் படித்தாங்கல்ல, அதே மாதிரி இந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்தோடனே ஒரு ஆர்வம். அதனால் என்ன புக் படிக்கிறீங்க அப்படின்னோடனே, இந்தாம்மா நீ படிங்கன்னு சொல்லி அந்த புக்கை அந்த பொண்ணு கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு பார்த்துட்டு, ஓ இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, என்னால் படிக்க முடியலன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்றாங்க. என் பேர் ஜான் எயர், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, என் பெயர் ஹெலன் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுமையான பெயர் ஹெலன் பர்ன்ஸ். ஜான், can you tell me what's the writing on the stone over the door means? What is Lowood institution? Jan asked more questions. Helen replied, the house where you have come to live. Jan, and why do they call it institution? Is it any way different from other schools? Helen, it is partly a charity school. It is different from other schools. It's a charity school. You and I and all the rest of us charity children. In terms of charity, we are all called charity children. I suppose you are an orphan. Aren't either your father or your mother dead? Jan, both died before I can remember. Jan நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஹெலன் பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. இது என்ன, இந்த சவுத்தில் என்ன எழுதியிருக்கு, இது ஏன் ஸ்கூல்னு சொல்லாமல் வேறு சேரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு பொறுமையாக சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கும் சேரிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த சேரிட்டி ஸ்கூல்னால் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க படிக்கிறதுக்கு பேர் தான் சேரிட்டி ஸ்கூல். உனக்கு அப்பா அல்லது அம்மா யாரோ ஒருத்தர் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த ஜான் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு 2 பேருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள இந்த மாதிரி சுவாரஸ்யமான உரையாடல் போயிட்டே இருக்கு. நிறைய கேள்வி கேட்கறனால ஹெலனும் அதுக்கு பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஹெலன், well, all the girls here have lost either one or both parents. This is called an institution for educating orphans. Jan, are you happy here? Helen, you ask rather too many questions. I have given you answers enough for the present. Now I want to read. Jan leaves Helen. ஜான் தொடர்ச்சியாக நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் ஹெலன் ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க. ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லி அவங்களுக்கு என்ன சலிச்சு போயிடுச்சு. இங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கியா, இந்த புக்கு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்க ஹெலன் என்ன பண்ணிட்டாங்க, உன்னால் எப்போ என்னால் படிக்க முடியல, நீ ஈகராக கேள்வி கேட்குற, பட் நீ கேட்கறனால என்னால் தொடர்ச்சியாக படிக்க முடியல, இன்னொரு டைம் நீ கேளுமா அப்படின்னு சொல்லி ஜானை கட் பண்ணுறதுக்காக ஹெலன் முயற்சி பண்ணுறாங்க. Dear students, finally Jan got her best friend named Helen Burns. She got a new companion, Helen, there, where? At Lowood. Through Helen, she came to know that she is a charity school for the orphans. Through Helen, she came to know that it was a charity school for the orphans. Spring has started. Semi-starvation and neglected colds had predisposed most of the students to receive infection. 45 out of the 80 girls lay ill at one time. Helen is also ill. Jan goes to meet Helen in Miss Temple's room. Jan, Helen, are you awake? இந்த லோவுட்டில் படிக்கிற மாணவிகளுக்கு ஏற்கனவே என்னென்னா போதுமான அளவு சாப்பாடு கிடைக்கிறதில்ல. இதில் பற்றாக்குறைக்கு
குளிரும் அதிகமானதுனால அதில் பெரும்பாலான மாணவிகள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாயிட்டாங்க. இதில் வருத்தப்படக்கூடிய விஷயமும் என்ன அப்படின்னா, ஜானோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹெலனுக்கும் வந்து என்னன்னா இந்த நோய் தாக்குதல் வந்துருச்சு. இதனால் அவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு எங்கே ஹெலன் இருக்கான்னு தேடி போகும்போது தான் அப்போ தான் தெரிஞ்சுது ஹெலன் வந்து மிஸ் மில்லரோடைய ரூமில் இருக்காங்க. அங்கே போய் வந்து ஜான் வந்து ஹெலனை பார்க்குறாங்க. நீங்கள் எந்திரிச்சிட்டியாமான்னு சொல்லி அக்கறையோட விசாரிக்கிறாங்க. ஹெலன், face is pale but composed. Why have you come here, Jan? It's past 11 o'clock. Jan, I have come to see you, Helen. I have heard you are ill and I cannot sleep until I speak to you. Helen, you have come to bid me goodbye? You are just in time probably. Jan, are you going home? Helen, yes, to my long home, lost home. ஹெலனுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு. ஜான் ரொம்ப அக்கறையோடு விசாரிக்கும் போது, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஹெலன் மனசில் என்ன தோணுது அப்படின்னா, நாம் சாக போகிறோம், சரியான டைமில் தான்மா நீ வந்திருக்க, எனக்கு குட் பை சொல்ல வந்தியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆனால் ஜானுக்கு அதெல்லாம் தெரியல. சரி எங்கே ஹோமுக்கு போகிறியா? ஆமாம், நான் வந்து என்னன்னா லாஸ்ட் ஹோமுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதாவது நான் சாக போகிறேன்னு சொல்லி குறிப்பால் உணர்த்துறாங்க. ஆனால் சின்ன பொண்ணு ஜானுக்கு தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சாகிறத பற்றி பேசுகிறாங்கிறது தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஜான், நோ நோ ஹெலன், பட் வேர் ஆர் யூ கோயிங் ஹெலன்? டு யூ நோ? ஹெலன், ஐ பிலீவ், ஐ ஹாவ் ஃபெய்த், ஐ ஆம் கோயிங் டு காட். ஹவு கம்ஃபர்டபுள் ஐ ஆம். த காஃப் ஹேஸ் டயர்ட் மீ. ஐ ஃபீல் ஆஸ் இஃப் ஐ குட் ஸ்லீப். ஜான், குட் நைட் ஹெலன். ஹெலன், குட் நைட் ஜான். ஜான் ஹெலன்ட்ட ரொம்ப அக்கறையோடு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹெலன் தன்னுடைய இறப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கா. ஆனால் ஜான் அது எதுவும் தெரியாத மாதிரி ஹெலன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ கடவுள்கிட்ட போக போகிறேன், நான் உன்னை விட்டு பெரிய போகிறேன், எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரமா இருக்குது, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நிறையா இருமல் வந்துட்டு இருக்கனால என்னால் சரியாக ப்ராப்பராக தூங்க முடியல, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்னான்னு ஜானும் சரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலாமா, நீ தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. Helen dies that night. The school improves. Jan spent 8 years in the school, 6 years as pupil and 2 years as teacher. Jan wants liberty and becomes half desperate. She advertises in the Herald for situations. A week later, she had received a letter from Mrs. Fairfax, Thornfield. Jan leaves Lowood and goes to Thornfield. ஹெலன் அந்த நைட்லேயே இறந்து போயிட்டாங்க. அந்த இறப்பை ஜானால் தாங்க முடியல. ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட நாட்கள் வருடங்கள் எல்லாம் உருண்டு போயிடுச்சு. 8 வருஷம் லோவுட்லேயே இருந்திருக்காங்க. அதில் 6 வருஷம் அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க, 2 வருஷம் டீச்சராகவும் ஒர்க் பண்ணாங்க. கேட்ஸ்கேட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 100% வந்து கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தாங்க. இதில் ஒரு 50% கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தாங்க. ஏன்னா சரியான சாப்பாடு கிடையாது, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹெலனும் கிடையாது, மனசெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு தான் அங்கே வந்து இருந்தாங்க. இந்த டைமில் தான் இங்கே பண்ணாங்க ஒரு ஃபேமஸான ஒரு நியூஸ் பேப்பர், த ஹெரால்டு அப்படின்னு பேர். அதில் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. தன்னுடைய சூழலை சொல்லி அவங்க எழுதியிருக்கும்போது ஒரு லெட்டர் வருது. எங்கேருந்து வருதுன்னா தார்ன்ஃபீல்ட்லேருந்து வருது. மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஜான் லோவுட்லேருந்து இப்போ தார்ன்ஃபீல்டுக்கு போக போகிறாங்க. This scene switched to another one. Lowood to Thornfield. Let's see the summary. Helen was sick and she died. Jan spent 8 years at Lowood, 6 years as a student and 2 years teacher. Then she advertised in the Herald for job. A week later, she received a letter from Mrs. Fairfax from Thornfield. Jan left for Thornfield. ஜான் கேட்ஸ் ஹெட்லேருந்து லோவுட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. ஏன்னா அங்கே பட்ட கஷ்டம் இங்கே இருக்காது அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி ஹெலன் ஒரு அருமையான ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப நாள் நினச்சி நிற்கலை. ஏன்னா இன்ஃபெக்ஷனில் அவங்களும் இறந்துட்டாங்க. 8 வருஷம் லோவுட்லேயே ஜான் இருந்திருக்காங்க. 6 வருஷம் ஸ்டூடெண்டாகவும் 2 வருஷம் டீச்சராகவும் இருந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க மனசு வந்தேன்னா சந்தோஷமாக இல்லை. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு அங்கே இல்லை, இறந்துட்டாங்க. இந்த சூழலில் என்ன பண்ணாங்க, த ஹெரால்டு நியூஸ் பேப்பருக்கு
அவங்க தன்னுடைய சூழல்லாம் எழுதி ஏதோ வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ தான் மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. தான்ஃபீல்டுக்கு வாங்க, எங்கே லிவ் இன் டியூட்டர் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதை வாங்கிட்டு இவங்க இப்போ லோவுட்லேருந்து சந்தோஷமாக தான்ஃபீல்டுக்கு போகிறாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், the scenes are shifted lower to Thornfield because Jan was employed as a governess in Thornfield. லோவுட்டில் ஸ்டூடெண்ட்டாகவும் வந்திருக்காங்க, டீச்சராகவும் வந்திருக்காங்க. இப்போ வேலைவாய்ப்பு காரணமாக அவங்க தான்ஃபீல்டுக்கு வராங்க. கவர்னஸ் அப்படிங்கிற வார்த்தை புதுசாக இருக்கும். அங்கேயே வீட்லேயே தங்கி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தர வேலைக்கு பேர் தான் கவர்னஸ். இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா சீன்ஸும் எங்கே வரப்போகுதுன்னா தான்ஃபீல்டு. அட் தான்ஃபீல்ட், மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ், ஹவு டு யூ டூ மை டியர்? ஐ எம் அஃப்ரைட். யூ ஹாவ் ஹேட் எ டீடியஸ் ரைட். யூ மஸ்ட் பி கோல்டு. கம் டு த ஃபயர். டு சிட் டவுன். Jan, thank you, madam. Don't trouble yourself much. Mrs. Fairfax, oh, it's no trouble. You have brought your luggage with you, haven't you, my dear? Jan, yes, madam. Shall I have the pleasure of seeing Miss Fairfax? Jan தான்ஃபீல்டுக்கு வந்து இறங்குறாங்க. மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ் அவங்கள ரிசீவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸுங்கிறது அந்த தான்ஃபீல்டு இல்லத்தை நிர்வாகம் பண்ணுறவங்க. ரொம்ப அக்கறையோடு கேட்குறாங்க, ரொம்ப நேரம் பயணம் செஞ்சு வந்திருக்கீங்களே, ரொம்ப களைப்பாக இருக்கீங்களே, உங்கள் லக்கேஜ்லாம் கொடுங்க, இங்கே வைங்க, உங்களுக்கு கையில் ரொம்ப குளிராக இருக்குது, வாங்க ஃபயர் பிளேஸ்க்கு வாங்க. ஃபயர் பிளேஸ்னால் அந்த நெருப்புலாம் எரிஞ்சிட்டு இருக்கும், அந்த இடத்துல கை காமிச்சு கொஞ்சம் குளிர் காயிறது, அங்கே வந்து குளிர் காஞ்சிங்கம்மா, ரொம்ப அக்கறையோடு கேட்குறாங்க. ஜானுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, சரி இவங்க பொண்ணுக்கு தானே நம்ம சொல்லித்தர வந்திருக்கோம்னு நினச்சிக்கிட்டு ஜான் கேட்குறாங்க, நான் உங்களுடைய பெண்ணு, அதாவது மிஸ் ஃபேர்ஃபேக்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ், மிஸ் ஃபேர்ஃபேக்ஸ், ஹோ யூ மீன் மிஸ் அடேலா? அடேலா இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபியூச்சர் பீப்புள். ஜான், இன்டீட். தென் ஷீ இஸ் நாட் யுவர் டாட்டர்? மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ், நோ, ஐ ஹாவ் நோ ஃபேமிலி. She is my Rochester's ward. But I will not keep you sitting up late tonight. Come, I will show you your bedroom. Jan takes rest and sleeps well at night. She wakes up early in the morning and goes out for a walk. Miss Fairfax, இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஜான், நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, நீ என் பொண்ணுக்கு நீங்கள் பாடம் சொல்லித்தர வரல, என்னுடைய முதலாளி ரோச்செஸ்டரோட பொண்ணு, அவங்க பேர் மிஸ் அடேலா. மிஸ் அடேலாங்கிறது தான் என்னுடைய முதலாளியோட பொண்ணு. எனக்கு ஃபேமிலி கிடையாதுமா, நான் இங்கே இருக்கேன், இந்த வீட்டெல்லாம் பார்த்துட்ருக்கேன். நீ ரொம்ப அதிகமாக டயர்டாக இருக்க, நீ முதல்ல தூங்கு, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு நீ என்ன கேட்டாலும் பதில் சொல்கிற, வா முதல்ல ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறாங்க. அந்த இரவு ரொம்ப நல்லா தூங்கினாங்க, மனசில் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தாங்க. மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ், வாட், அவுட் ஆல்ரெடி? யூ ஆர் அன் ஏர்லி ரைசர். How do you like Thornfield? Jan, I like it very much. Mrs. Fairfax, yes, it's a pretty place. Miss Adela comes running up the lawn followed by her attendant, Miss Warrens. Mrs. Fairfax, here she comes. Good morning, Miss Warrens. Miss Warrens, good morning, Miss Fairfax. Miss Warrens, good morning, Mrs. Fairfax. Mrs. Fairfax, to Adela, come and speak to the lady who is going to teach you in future. அடுத்த நாள் காலையில் ஜானர் அப்படியே ஒரு வாக் போகிறாங்க. மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ் பார்த்தோன்னே, என்னம்மா அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டியா? என்னது ரொம்ப நேரமாக எழுந்திரிச்சிட்டியே? உனக்கு இந்த தான்ஃபீல்ட் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாப்பா, ரொம்ப ரொம்ப அழகான ப்ரெட்டி பிளேஸ் அப்படிங்கிறாங்க. இங்கே ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிஸ் அடேலா அவங்களோட அட்டெண்டன்ட் மிஸ் வாரன்ஸோட வராங்க. அடேலா, இவங்க தான் உங்கள் டீச்சர் அப்படின்னு சொல்லி இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணும் சந்தோஷமாக ஜானை பார்க்குறாங்க, ஜானும் சந்தோஷமாக அடேலாவை பார்க்குறாங்க. இவங்க தான் உன்னுடைய ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ் அடேலாவையும் மிஸ் வாரன்ஸையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. மிஸ் அடேலா, குட் மார்னிங் மிஸ் ஜான். ஜான், குட் மார்னிங், கம் ஹியர். அடேலா crosses to her. You are beautiful. Tomorrow we will begin our lessons on learning. Miss Adela, our learning? Jan, yes. We will take walks through the fields
that surround Thornfield, and we will learn about nature, animals, and the flowers. We will study all we can that isn't in books, and all we can that is. And we will paint. Miss Adela, paint Miss Jan. Jan ஆயிரும் அடேலாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பேசிக்கிறாங்க. குட் மார்னிங் சொல்றாங்க, இவங்களும் குட் மார்னிங் சொல்றாங்க, ஹாய் சொல்றாங்க, ஹாய் சொல்றாங்க. அடையில பார்த்து கேட்குறாங்க, நாளையிலேருந்து நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அடையில சொல்கிறாங்க, நாளையில இருந்தா? ஓ, மனசில் நினச்சிட்டாங்க ரொம்ப போரிங்காக இருக்குமே. ஆனால் ஜேன் ஐயர் சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம பாடத்தில் இல்லாததெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஜேன், எஸ், பெயிண்ட். I believe that art is the window of the soul. Do you like to draw, Miss Adela? Miss Adela, yes, Miss Jan. I do it all the time. I can sing and dance also. Shall I? Miss Fairfax. Adela, you have many weeks and many months to entertain Miss Jan. Now you go to your room. Jan, yes, I will look forward to the entertainment eagerly. Miss Warrens and Adela leave. Jan starts teaching Adela and leads a new life in Thornfield. Jan Thornfieldல ஒரு லிவ்-இன் டியூட்டரா, கவர்னஸா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாங்க. அடையலாட்ட சொல்கிறாங்க, நாளையிலேருந்து கற்பித்தல் பணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நம்மளுடைய பாடப்பகுதி முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். Now I am going to ask a few questions. The first one is, who received Jan Eyre at Lowood? Miss Miller, right answer. In which class Jan was admitted? Class 4. Who was the friend of Jan Eyre? Helen Burns. How long did Jan spend his Lowood? Yes, 8 years. 6 years as pupil and rest of the years as teacher. Who was Rochester's daughter? Miss Adela. Was Jan Eyre a maid or governess in Thornfield? Yes, she was employed as a governess. So here, the moral is placed the whole play. Always hope for the best. Having had a traumatic life as a child, Jan never lost hope. Okay students, நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுலேருந்து இந்த பிளேவை நீங்கள் நல்லா ரசித்து புரிஞ்சிட்டிங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.